எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2272வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாய் பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலே வீடுகளிலே இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். விசேஷவனமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற காலை மன்னா நேயர்களுக்கு ஏதாவது பலவீனம் காணப்படும் என்று சொன்னால் ஜெபிப்போம். தேவன் அற்புதமாய் உங்களை சுகமாக்குவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயு 1:4-5 ஆகிய வசனங்கள். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அயனிக்காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பதாக எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை என்று சொல்கிறார். இந்த மாயமற்ற விசுவாசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவு கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இடைவிடாமல் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறாரோ அவரால் உருவாக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிப்பது வழக்கம், நண்பர்களுக்காய் ஜெபிக்கிறது வழக்கம். இதை அவருடைய ஜெபத்திலே அவர் நினைவு கூர்ந்து அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயை பார்த்து சொல்லும் போது, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். அப்போ இந்த தீமோத்தேயு எப்படிப்பட்டவராக இருந்த கேட்டா, அவர் மாயமற்ற விசுவாசம் உள்ளவராக இருந்திருக்கிறார். விசுவாசத்திலே பலதரப்பட்ட விசுவாசம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா தேவைக்கு மட்டும் விசுவாசமா இருப்பாங்க, அந்த காரியம் முடிஞ்சிட்டனா அவிசுவாசமா இருப்பாங்க. சிலர் பாருங்க முட்டாள்தனமான விசுவாசமா இருப்பாங்க. இதையோ ஒன்று இது பண்ணிக்கிட்டு அவங்க இதை செஞ்சிடலாம் அப்படி சொல்லி அதுக்காக விசுவாசிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்குமே விசுவாசம் இருக்காது. இப்படி பலதரப்பட்ட விசுவாசங்கள் காணப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா மாயமற்ற விசுவாசம். இதை ஜெபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவு கூறுகிறார். இப்பொழுது பவுலும் தீமோத்தேயும் பிரிந்து இருக்கிறார்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பார்க்கணும் ஆசைப்படுறாரு. தீமோத்தேயு என்று ஜெபிக்கும் போது அவருடைய மாயமற்ற விசுவாசம் தான் அப்படி சொல்லி அவருக்கு நினைவு வருகிறது. இந்த சூழ்நிலையில இங்கே அவர் சில காரியத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறார். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி, முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், பாட்டிக்குள்ள விசுவாசம் இருந்திருக்கு. ரெண்டாவது சொல்றாரு, தாயாகிய அனனியாக்குள்ளும், பாருங்க தாய்க்குள்ளே விசுவாசம். அது அப்படியே பார்த்தீங்கன்னா வேற தீமோத்தேயுக்கு வந்துச்சு. பாட்டிகிட்ட இருந்துச்சு, அம்மாட்ட இருந்துச்சு, இப்போ தீமோத்தேயுட்ட இருக்கு. சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு வந்துச்சு. விசுவாசம் எதனால வரும்னா கேள்வினால வரும். எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கிருபையினால் உண்டாயிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும். இதை படிச்சு நம்ம விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் என்னன்னா 100% உண்மையான விசுவாசம் இருக்கணும். ஆங்கிலத்துல சின்சியர் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்துல கவனம் உள்ளவங்களா இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பல காரியத்துக்காய் பிரயாசப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் மீது விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர்தான் வாய்க்க செய்யணும். அதே வேளையில ஒரு தாய் தகப்பன் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஒரு பாட்டி தாத்தா பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா,
உங்களுக்குள்ள விசுவாசம் தான் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரும். உங்க பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் தான் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு வரும். அதுக்குத்தான் தீமோத்தி ஒரு காரணமா இருக்கிறார். இந்த தீமோத்தி உருவாக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விசுவாசம் உள்ளவர். விசுவாசத்தை சுற்றில் இருக்கிற நபர்கள்ட்டயே இந்த தீமோத்தி உருவாக்கப்பட்டதுனால இவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் அப்படிங்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எனக்கும் உண்மையான விசுவாசத்தை தாங்க, தேவைக்கு மட்டும் விசுவாசித்து தேவை முடிஞ்ச பிறகு விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உண்மையா விசுவாசிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். தேவன் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே. எப்படி தீமோத்திக்குள்ள ஒரு மாயமற்ற விசுவாசம் இருந்ததோ அதே போல எங்களுக்குள்ளும் ஒரு மாயமற்ற விசுவாசம் இருப்பதாக. விசேஷவனமாக எங்களுடைய முன்னோர்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகளுக்கு உண்மையான விசுவாசத்தை கொடுங்க. இந்த தேசம் முழுவதும் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 100% விசுவாசித்து வாழ கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை இடம் கொண்டு பெருக கிருபை பாராட்டுவீராக. வலதுபுறம் இடதுபுறம் பெருக கிருபை பாராட்டுவீராக. எந்தெந்த விஷயத்தெல்லாம் கூனி குறுகி போய் இருக்கிறார்களோ, கவலையோடு இருக்கிறார்களோ, வியாதியோடு இருக்கிறார்களோ, அந்த பகுதியில தேவனுடைய விடுதலை வருவதாக, அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வருவதாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை